بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين يتلون كتاب الله وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناهم سرا وعلانية يرجون تجارة لن تبور صدق الله العظيم. عن عبد الله بن سلام رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم يا أيها الناس أفشوا السلام وأطعموا الطعام وصلوا الأرحام وصلوا بالليل والناس نيام تدخلوا جنة ربكم بسلام رواه الترمذي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், அவன் பிறவும் இல்லை பிறக்கப்படவும் இல்லை என்று சாட்சியம் கூறியவனாகவும் அவனால் அனுப்பப்பட்ட சத்தியத்தின் திருத்தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் ரசூலே அக்ரம் நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபஅ தாபிஈங்கள், நல்லவர்கள் வல்லவர்கள் நம் அனைவர் மீதிலும் அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவுடைய மாளிகையிலே நவைத்துல் இத்திகாஃப லில்லாஹ் என்ற புண்ணிய நியத்துடன் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லிலும் செயலிலும் சகல நிலைமைகளிலும் படைத்த வல்லவனை அஞ்சி பயந்து தக்வாவோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஹுதுபாவுடைய தலைப்புக்கு வாரத்துக்கு முன்னால ஒரு சில வார்த்தைகளை ஞாபகப்படுத்திட்டு தலைப்புக்கு வரலாம் என நினைக்கிறேன்.
இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை நாள். வெள்ளிக்கிழமை என்று சொல்ற நேரம் எல்லா படைப்புகளும் நடுங்குது, எல்லா படைப்புகளும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கு. வெள்ளிக்கிழமையில தான் உலகம் அழிகிறது. அதனால வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், பறவைகள், படைப்புகள் எல்லாமே மனுஷனுக்கு மட்டும் விளப்பம் இல்லை. மனுஷனை பத்தி அல்லாஹ் சொல்ற நேரம் இந்த மனுஷன் ஒரு மடையன். இன்னஹு கான வலூமன் ஜஹூலா. அநியாயக்காரனும் தான் மடையனும் தான், நன்றி கட்டவன். இந்த மனிதன் நன்றி கட்டவன். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். இந்த மனுஷன் மிருகம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, உலாயிக கல் அன்ஆம். இவன் யாரு? இவன் மிருகம். இல்ல இல்ல, மிருகமும் ஒரு அளவு நெல்லம். பல்ஹும் அபல். அந்த மிருகத்தை விட மோசமானவன். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், லஹும் குலூபுல் லா யஃகஹூன பிஹா வலஹும் அயுனுல் லா யுப்ஸிரூன பிஹா வலஹும் ஆதானுல் லா யஸ்மஊன பிஹா. உள்ளத்தை கொடுத்திருக்கிற சிந்திக்க மாட்டாங்க, காதை கொடுத்திருக்கிற நெல்லத்தை கேட்க மாட்டாங்க, கண்ணை கொடுத்திருக்கிற நெல்லத்தை பார்க்க மாட்டாங்க. அவ யாரு? இது நெல்லத்தை பார்க்காத ஜாதி யாரே? மிருக ஜாதி. இன்னொரு இடத்துல அல்லாஹ் எப்படி பேசுறான் தெரியுமா? படைப்புக்கள்லையே மிக கெட்ட படைப்பு யார் தெரியுமா? இந்த மனுஷன் தான். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அப்ப வெள்ளிக்கிழமை சொல்றது ஒரு சிறப்பான ஒரு நாள், பெருமதியான ஒரு நாள். அல்லாஹ்விடத்தில் நாங்க செய்யற அமல்கள் எடுத்து காட்டப்படுற நாள், ஏழைகளுடைய பெருநாள். இந்த நாள்ல செய்ய வேண்டிய சில முக்கியமான சுன்னாக்கள் இருக்கு. வெள்ளிக்கிழமை சொல்றது எல்லா நாளும் மாதிரி ஒரு நாளாக நீங்க நினைச்சிடவானா. வெள்ளிக்கிழமைக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அந்த நாள்ல கொஞ்சம் அதுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் டைம் கொடுக்கிற மாதிரி வெள்ளிக்கிழமைக்கு ஒரு டைம். இந்த நாள்ல செய்யற சுன்னாவுல ஒன்றுதான் என்னது? சூரா கஹ்ஃப் ஓதணும். சூரா கஹ்ஃப் எத்தனை பேர் ஓதி இருப்பீங்க? சூரா கஹ்ஃப் எத்தனை பேர் ஓதி இருப்பீங்க? இது ஓதுறதால என்ன பெனிஃபிட்? இது ஓதுறதால உங்களுக்கு என்ன கிடைக்கிற? சூரா கஹ்ஃப்ல 4 விஷயத்தை அல்லாஹ் பேசுறான். இந்த 4 விஷயமும் உங்க வாழ்க்கையில கிடைக்கும். குர்ஆன்ல அல்லாஹ் சூரா கஹ்ஃப்ல வாலிபர்களுடைய ஈமான பத்தி பேசுறான். கஹ்ஃப் வாசிகள், குகை வாசிகள், ஈமான்தாரிகள். இன்னஹும் ஆமனு இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. வாலிபர்களை பத்தி, ஈமான்தாரிகள், ஈமான்தாரிகளான வாலிபர்கள். வயசாரிகளை பேசல்ல, தாடி படுத்தவங்களை பேசல்ல, தோல் சுருங்கிறவங்களை பேசல்ல, கொல்லுல ஊண்டிட்டு போறவங்களை பேசல்ல, வாலிபர்களை பத்தி பேசுறான். வாலிபர்களுடைய ஈமானை பத்தி பேசுறான். அந்த ஈமான்தாரிகள் எப்படியான ஈமான்? பிரச்சனைகள் வந்தது, நாடு கடத்தப்பட்டார்கள், ஈமான விடல்ல. இது முழு மனித சமூகத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக, முழு வாலிபர்களுக்கும் ஒரு படிப்பினையாக இப்படியான ஒரு வாலிபர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல வச்சிருக்கிறான். கஹ்ஃப் ஓதுற நேரம் எங்க உள்ளத்துல ஈமான் அதிகரிக்கும்.
இரண்டாவது அங்க சொல்லப்பட்டிருக்கு தோட்டவாசிகளை பத்தி பேசுறான். தோட்டவாசிகள் யாரெல்லாம் கஹ்ஃப் ஓதுவீங்களோ உங்களோட தொழில பரக்கத்து, உங்களோட விவசாயத்துல பரக்கத்து, உங்களோட வியாபாரத்துல பரக்கத்து. ஓதுங்க கஹ்ஃப, வெள்ளிக்கிழமையில ஓதுங்க. மூணாவது சொல்றான், அங்க ரெண்டு மனிதர்களுக்கு மத்தியில் நடந்த சம்பவத்தை சொல்றான். ஒன்று மூசா நபி, மற்றது ஹபிர் அலைஹிஸ்ஸலாம். ரெண்டு பேருக்கு நடந்த சம்பவம். அது என்ன சம்பவம்? நீ ஓதி உண்ட மூளை வெரி கிளியர், உண்ட மண்ட திறக்கும், உண்ட மூளை ஈமானுடைய பேச்ச பேசும், உண்ட மூளை மார்க்கத்தை பத்தி பேசும், உண்ட மூளை மௌத்த பத்தி பேசும். துன்யாட மோகம் உண்ட மூளையில இருக்காது. அறிவாளி, அறிவுள்ள மூளை, திறமையுள்ள மூளை உருவாகும். நாலாவது என்ன? நாலாவது ஆட்சியாளரை பத்தி பேசுறான். துல்கர்னைன் என்ற ஆட்சியாளர் அங்க பேசுறான். கஹ்ஃப் ஓதுற நேரம் உங்களோட ஊர்ல நல்ல தலைவர்கள் உருவாகிறார்கள். உங்களோட மஹல்லாவுல, உங்களோட மஸ்ஜிதுல, உங்களோட ஊர்ல, உங்களோட ஏரியாவுல, உங்களோட நாட்டுல ஓதுங்க கஹ்ஃப. இது வெள்ளிக்கிழமையில செய்யற சுன்னாவுல ஒரு முக்கியமான ஒரு சுன்னா. இது மதரசா பிள்ளைகள் மட்டும் ஓதுறல்ல, மதரசா பிள்ளைகள் ஓதிருப்பாங்க, மதரசா பிள்ளைகள் ஓதிருப்பாங்க. நீங்க ஓதுனீங்களா? ஓதுறத்தால 10 நாட்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. உங்களோட மூஞ்சில பிரகாசத்தை அல்லாஹ் ஏற்படுத்துறான். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இரண்டாவது சுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதுங்கோ. ஸலவாத் ஓதுறதால என்ன கிடைக்குது? ஸலவாத் ஓதுறதால உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, உங்களோட அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது, உங்களுக்கு நபியுடைய ஷஃபாத் கிடைக்குது, உங்களோட கவலைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் நீங்கி போகுது. இமாமுனா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு இமாம், ஒரு மதுஹபை உருவாக்கினவர். இவர் சொல்றாரு, எனக்கு தலையில டென்ஷன் இருந்தா, பிரச்சனை இருந்தா, வியாபாரிகள் இருக்கிறீங்க சொல்லி சொல்றேன். பஜார்ல, அனுராதபுர பஜார்ல வியாபாரிகள் இருக்கிறீங்க, கவனமா கேளுங்க. டென்ஷன் இருந்தா, தலையில பெரிய பாரங்கள் இருந்தா, கவலைகள் இருந்தா, பிரச்சனைகள் இருந்தா, பள்ளியில ஒரு மூளையை பிடிச்சு கொண்டு 1000 தடவை நபியின் மீது ஸலவாத்து சொல்லுவேன். நபியின் மீது ஸலவாத்து சொல்லுவதன் மூலமாக இந்த பிரச்சனை உடனே நீங்கி போகும். ஓதி முடிய நீங்கி போகும். ஸலவாத்து ஓதி முடிய பிரச்சனை நீங்கி போகும். இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் என்ற மதுஹபுடைய தலைவர், இவர் வஃபாத் ஆயிட்டார். வஃபாத் ஆகின உடனே இவருடைய முக்கியமான ஒரு மாணவர் முஸனி ரஹிமஹுல்லாஹ் கனவுல காண்றார். உஸ்தாத கனவுல காண்றார். உஸ்தாதுனா இவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல நீங்க இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பெரிய இடத்துல இருக்கிறான், உயர்ந்த இடம். இந்த இடத்துக்கு நீங்க வரத்துக்குரிய காரணம் என்ன? மாணவர் கேட்கிறார். இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் என்ன சொன்னார்? நான் 7 வயசுல குர்ஆனை பாடமாக்கின, 15 வயசுல முஅத்தாவை பாடமாக்கி முடிச்ச, 2 லட்சத்துக்கு மேற்பட்ட ஹதீஸ்கள் முஃப்தியாயின, பெரிய ஒரு மதுஹபை உருவாக்கின, ஒரு சமூகத்துக்கு வழிகாட்டின. இதனால கிடைச்ச கண்ணியம் என்ன? இல்ல. என்ன சொன்னாரு தெரியுமா? நான் வெள்ளிக்கிழமையில ஒரு ஸலவாத்தை ஓதி வருவேன்.
இந்த ஸலவாத்துடைய பரக்கத்து தான் என்னை இந்த அளவுக்கு என்ன உயர்த்தி வச்சுச்சு. என்ன ஸலவாத்து? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் குல்லமா ذكره الذاكرون وغفل عن ذكره الغافلون. இந்த ஸலவாத் இதைத்தான் நான் வெள்ளிக்கிழமையில் ஓதுவேன். இந்த ஸலவாத்துடைய பரக்கத்து தான் என்ன சுவர்க்கத்துல இந்த அந்தஸ்துல உயர்த்தி வச்சுச்சு. சொல்லுங்க ஸலவாத்து. வெள்ளிக்கிழமையில அதிகமாக ஸலவாத்தை ஓதி அனுப்புங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அதிகமாக சதகா கொடுங்க வெள்ளிக்கிழமை நாளையில. இதெல்லாம் வெள்ளிக்கிழமையில செய்யற சுன்னா. வெள்ளிக்கிழமை வந்தா ஜும்மாவுக்கு வாரவங்க நேர காலத்துல வந்து முன்னுக்கு வந்து உட்காரணும். பின்னால வாரவர் பின்னுக்கு தான் இருக்கணும். முன்னுக்கு வாரவர் முன்னுக்கு வந்து உட்காரணும். அப்படிப்பட்டவருக்கு என்ன சிறப்பு இருக்கு தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு காலையில நேரத்தோட எழும்பி குளிச்சுட்டு நல்ல உடுப்ப போட்டுட்டு நடந்து வாராரு பள்ளிக்கு, வாகனத்துல வரல, நடந்து வாராரு, நடந்து வந்து இமாமுக்கு முன்னால வந்து உட்கார்ந்து இமாம பார்த்து கொண்டிருக்கிறாரே. இமாம பார்க்கிறது ஒரு சுன்னா. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு அப்படியா நடக்குது? ஜும்மாக்கு வந்தா டபுள் தட்டு 2 மாடி இருந்தா மேல் மாடியில ஒரு கூட்டம் இருக்கு. அது என்ன நடக்குதுன்னு தெரியாது. அங்க போன நோண்டிக்கிட்டு இருப்பாங்க, கழிச்சிட்டு இருப்பாங்க, கூடிக்கிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க. இல்ல, ஜும்மாவுக்கு வந்தா மிம்பருக்கு முன்னால இமாம் மூஞ்ச பார்த்துக்கிட்டு இமாம் பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்கணும். என்ன கிடைக்குது தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஜ்ரு ஸனா ஸியாமிஹா வ கியாமிஹா. ஒரு வருஷம் நோன்பு பிடிச்ச நன்மையும் ஒரு வருஷம் கியாமுல் லைல் தொழுத நன்மையும் கிடைக்குது. சஹீஹான ஹதீஸ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, வெள்ளிக்கிழமையில மலக்குமார்கள் இருக்கிறான். முதலாவது வாரவங்களுக்கு எழுதுறான், 2வது வாரவங்களுக்கு எழுதுறான். ஒட்டகம் குர்பான் கொடுத்த நன்மை, மாடு குர்பான் கொடுத்த நன்மை, ஆடு குர்பான் கொடுத்த நன்மை, கோழி குர்பான் கொடுத்த நன்மை, முட்டை குர்பான் கொடுத்த நன்மை எல்லாம் எழுதி போட்டு இமாம் அவங்க மிம்பருக்கு ஏறினத்தோடு அவங்களே புக்கெல்லாம் அடிச்சு போட்டு பேசாம குதுபாவை கேட்கறது உட்கார்றாங்க. எங்கட சீதவிகள் இன்னும் வந்துகிட்டே இருக்கிறான். மாத்தணும். வெள்ளிக்கிழமை ஒரு மகிமை உள்ளத்தில் எடுங்க. 11 மணி 11 பாங்கு சொல்றது முன்னுக்கு கடையை மூடுங்க. பாங்கு சொல்ல காட்டிலும் கடையை திறந்துட்டு இருக்க வேணாம். பாங்கு சொல்றதுக்கு முன்னுக்கு கடையை மூடிட்டு வாங்கோ. கொஞ்சம் தியாகம் செஞ்சு பாருங்க உங்களோட வியாபாரத்துல பரக்கத்து எப்படி இருந்து. கொஞ்சம் கடை மூடுற டைம்ல ஒரு பெரிய ஒரு பில்லு வந்துட்டு சொல்லி அதுக்கு அவனு கடையை திறக்கல, திறந்து வியாபாரத்தை முடிச்சு போட்டு வருவோம் அப்படி இருக்க வேணாம். பாங்கு சொன்னதுக்கு பிறகு கோடிக்கணக்கான லாபம் தான் கிடைக்கிறதாக இருந்தாலும் அந்த வியாபாரத்தை கேன்சல் பண்ணுங்க. இல்ல அதுல விபரீதத்தை வாழ்க்கையில் அனுபவிப்பீங்க. எங்க நாட்டுல ஒரு பஜார்ல இதே மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை நாள்ல பாங்கு சொல்லியாச்சு, கடையை மூடிட்டு கொண்டு இருக்கிறார். மூடிட்டு இருக்கிற நேரம் ஒரு கப்பல்ஸ் வார வந்து பெரிய பில் ஒன்று கொடுத்தா கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய் பில். எப்படி இருக்கும்? கடையை மூடிட்டாரே, 12 லட்சம் ரூபாய் பில். உட்ரா, இந்த பில்ல உடையலுமா? விட்டாரு. சொன்னாரு வந்தவங்கள்ட்ட, மேடம்
வாங்க சொல்லிட்டு கடமுற நேரம் நான் கடையை மூடிட்டேன். இந்த பிசினஸ் எனக்கு பண்றது எனக்கு ஹராம். நீங்க விரும்பினா ஒரு அரை மணித்தியாலம் தான் எனக்கு லேட் ஆகும், பேய்த்துட்டு வந்து உங்களோட பிசினஸ் நான் செய்யறேன். இல்ல விரும்பினா வேற கடை இருக்கு பேய்த்துக்கோங்க என்று சொல்லி போட்டு அந்த முதலாளி கடையை மூடி போட்டு வந்தாரு. 2 பேரும் மசூரா பண்றாங்க, கப்பல்ஸ், ஹஸ்பண்ட் வைஃப். சொல்றாங்க 12 லட்சம் ரூபாயோட வியாபாரத்தை விட்டு போட்டு இந்த மனுஷன் போறதாக இருந்தா இவர் ஒரு சாதாரணமான ஆளாக இருக்க முடியாது. ஒரு நம்பிக்கையான ஒரு மனுஷன். பரவாயில்ல, அரை மணித்தியாலம் இல்ல 1 மணித்தியாலம் போனாலும் இவர்கிட்ட தான் நாங்க வியாபாரம் பண்றோம், இவர்கிட்ட தான் நாங்க வாங்குறோம். 2 பேரும் இருக்கிறாங்க. இவர் குதுபாக்கு வந்தாரு, ஜும்மாவை முடிச்சுட்டு போறாரு. 2 பேரும் சைட்ல கடையை நிக்கிறாங்க. போன உடனே திறந்த உடனே 2 பேருக்கு 2 கூலிங் கிளாஸ் கொடுத்தாரு, 2 படி வாங்கி கொடுத்தாரு. குடிச்சு கொண்டு பில்ல போட்டு வியாபாரத்தை பண்ணி மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? கொடுத்தான். இந்த ஈமான எடுங்க உள்ளத்துல, உண்மையான வியாபாரிகளாக காட்டுங்க. பஜார்ல வியாபாரிகள் உண்மையான வியாபாரிகளாக, நேர்மையான வியாபாரிகளாக. சீசனுக்கு மட்டும் அந்நியர்களுக்கு அப்படி இப்படி எங்களை வியாபாரத்தை எங்களை வாசிக்க மட்டும் பண்ற வியாபாரிகளாக இருக்க வேணாம், நேர்மையான வியாபாரிகளாக வாழ்ந்து காட்டுங்க. அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, வெள்ளிக்கிழமையில செய்ய வேண்டிய சுன்னாக்கள் இதெல்லாம் வாழ்க்கையில கொண்டு வாங்க. இப்ப என்ன குத்பாவோட தலைப்புக்கு வாரேன். 2 விஷயத்தை சொல்லி போட்டு முடிக்கிறேன். மிச்சம் நீட்டல்ல. 2 விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், சுயில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அக்ஸர் மா யுத்கிலுன் நாஸ ஜன்னah قال تقوى الله وحسن الخلق. என்ன கேட்கிறாரு? யா ரசூலல்லாஹ், மக்கள் எல்லாம் சுவர்க்கத்துக்கு அதிகமாக போற ஒரு அமலை சொல்லித்தாங்களே. சுவர்க்கத்துக்கு தானே போகணும், வேற எங்க போற? சுவர்க்கத்துக்கு போற ஆசை தானே எங்களுக்கு எல்லாம். கேட்கிறாரு, சுவர்க்கத்துக்கு போற மக்கள் எல்லாரும் சுவர்க்கத்துக்கு போகணும் யார் சொல்லலாம்? எப்படி எப்படியான உள்ளம், எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும். அப்படியான ஒரு அமலை சொல்லித்தாங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயத்தை சொல்லி கொடுத்தாங்க. என்னது? ஒன்னு தக்வா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பயத்தை உள்ளத்துல கொண்டு வா. எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுடைய பயம். அவர் பார்க்கிறாரு, இவர் பார்க்கிறாரு, ஷோகாற்ற பயம் இல்ல. வானத்துக்கு மேலே இருக்கிறவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பயம். அவர் பார்த்துருவார், இவர் பார்த்துருவார் என்றதுக்கு அவனை செய்யாமல் அல்ல. என்னையும் உன்னையும் படைச்சவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற பயம். இந்த பயத்தை கொண்டு வா வாழ்க்கையில். அது உண்ட தனி வாழ்க்கையிலையும், கூட்டு வாழ்க்கையிலையும், சமூக வாழ்க்கையிலையும், எல்லா நிலையிலையும் இந்த பயத்தை கொண்டு வா. அல்லாஹ் என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறான். அவலா يعلمون ان الله يعلم ما يسرون وما يعلنون. அல்லாஹ் கேட்கிறான், இவங்க செய்யற ரகசியம் பரகசியம் எல்லாம் அல்லாஹ்க்கு தெரியாதுன்னு நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. எல்லாம் தெரியும். நாளை கியாமத்துடைய நாளையில எல்லார கழுத்திலையும் பட்டோல டீட்டெயில்ஸ் மாலை மாதிரி போடப்பட்டிருக்கும். وكل إنسان ألزمناه طائره في عنقه ونخرج له يوم القيامة كتابا يلقاه منشورا اقرأ كتابك كفى بنفسك اليوم عليك حسيبا. என்னங்க கழுத்துல போடப்பட்டிருக்கும் டீடைல்ஸ். அல்லாஹ் சொல்லுவான், இன்றைய நாளையில உங்களோட கழுத்துல போடப்பட்டிருக்க டீடைல்ஸ் கொஞ்சம் விரிச்சு பாருங்க, வாசிச்சு பாருங்க. பாப்பாரு, பார்த்துட்டு சொல்லுவாரு, சும்மா கண்ணடிச்சது
சும்மா இசாரா செஞ்சது போட்டு போட்டு சும்மா ஜோக்குக்கு பேசினதெல்லாம் இதுல எழுதிருக்கே ஒன்றும் அல்ல. லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா ஹஸாஹா. ஒன்றும் அல்ல, எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. எங்கட ரப்பு கிட்ட ஒரு தன்மை இருக்கு. என்ன தன்மை தெரியுமா? குத்தவாளி குத்தத்தை ஒத்துக்கொள்ளணும். குத்தவாளி குத்தத்தை ஒத்துக்கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ் தண்டிக்கிறல்ல, அவர் குத்தத்தை ஒத்துக்கொள்ளணும். இப்ப டீட்டெயில்ஸ பார்த்துட்டு சொல்லுவானாம், உலகத்துல இந்த நாக்கில்ல, அதாவது என்னது முள்ளில்லாத நாக்கே பேசுற பக்கம் புரளும், நினைக்கிற மாதிரி பேசலாம். அப்படி பிரட்டி பிரட்டி பேசினதால அங்கேயும் புரட்டுற எண்ணம் வரும். சொல்லுவானா டீட்டெயில்ஸ பார்த்துட்டு, இந்த மலக்குமார்கள் பச்சை பொய் எழுதி வச்சிருக்கிறாங்க. யா அல்லாஹ், இந்த மலக்குமார்கள் பச்சை பொய் எழுதி வச்சிருக்கிறாங்க. யா அல்லாஹ், அப்படி ஒண்ணு நான் பேசல, அப்படி ஒண்ணு நான் செய்யல. இவங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பச்சை பொய். நேரத்தோட நான் சொல்லிட்டேனே, என்ன சொன்னேன்? அல்லாஹ் அவசரப்பட மாட்டான் தண்டிக்கிறது. இவர் ஒத்துக்கொள்ளணும். ஒத்துக்கொள்ளாத வரைக்கும் தண்டிக்க. ஒலா ஏவலியும் உறப்புக்க அஹதா. அல்லாஹு அக்பர். இப்ப பதில் அவரு கொஞ்சம் பாஸ் ஆயிட்டார். மலக்குமார்களை போய் பிடிச்சிட்டாரு. அல்லாஹ் விட்டு பிடிச்ச. இரண்டாவது இப்ப பூமி அல்லாஹ் கொண்டு வருவான். பூமி, நடக்கிற பூமி, இருக்கிற பூமி, இந்த பூமி இழுத்து கொண்டு வரப்பட்டு இந்த பூமி அல்லாஹ் பேச வைப்பான். பூமி பேசும். எந்த முதுகுக்கு மேல நடந்தவன் இவன் என்னென்ன கூத்தெல்லாம் செஞ்சாயா அல்லாஹ் எல்லா கூத்தையும் சொல்லும். وقال الانسان ما لها. மனுஷன் கேட்பானா, இந்த பூமிக்கு என்னடா பிடிச்சிருக்கு, இந்த பூமிக்கு என்ன பிடிச்சிருக்கு? பூமி எல்லாத்தையும் சொல்லுது. சொல்லுவானா, இந்த பூமி சொல்ற மாதிரி நான் நடக்கலையா? இந்த பூமி பொய் பேசுது, பொய் பேசுது. அப்பயும் அல்லாஹ் அவனை தண்டிக்கல. மூணாவது اليوم نختم أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون. என்ன? உறுப்புகள் பேசும். இந்த வாய்க்கு சீல் வச்சாச்சு, வாய் பேசுறல்ல. اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم. கை பேசும், கால் பேசும், முழு உறுப்புகளும் பேசும், இந்த வாய் பேசாது. இப்ப கேட்பானாம், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? குர்ஆன் பேசுது. இது சும்மா அவர் இவர் சொன்ன கதை இல்ல, அங்கால இங்கால சொன்ன கிட்டு கட்டுப்பட்ட அந்த கதையெல்லாம் இல்லை. இது குர்ஆன் பேசுது. وقالوا لما شهدتم علينا قالوا أنطقنا الله الذي أنطق كل شيء. உறுப்புகளை பார்த்து கேட்பானாம், என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு? உறுப்புகள் செல்லுமாம், எங்களை ஏசவானாம், திட்டவானாம். அல்லாஹ் தான் எங்களை பேச வச்சு. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நெல்லடியார்கள் அன்புச்ச பயத்தை எடுத்துக்கோங்க. பேசிட்டே போலாம், பேசிட்டே போலாம். அல்லாஹ்வுடைய பயத்தை உள்ளத்துல கொண்டு வாங்க. ஒன்னாவது தக்வல்லாஹ். இப்பதான் உறுப்புகள் பேசினதுக்கு பிறகு இவர் கொண்டு செஞ்சுக்கல, ஒத்துக்கொள்ளணும். விரும்பியோ விரும்பலையோ ஒத்துக்கொள்ளணும். இப்பதான் அல்லாஹ் சொல்லுவானா ஜபானியாக்களை பார்த்து, خذوه فغلوه ثم الجحيم صلوه. புடி, அவனை பிடிச்சு இழுத்து சங்கிலியால கட்டி அவனை தூக்கி போடு நரகத்துல. அல்லாஹ் சொல்லுவானா. இப்ப அவனை கட்டி பிடிச்சு இழுத்து நரகத்துல தூக்கி போற நேரத்துல சொல்லுவானாம், அல்லாஹ்வே கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணி, இந்த கட்டத்தில் என்ன பேச கொஞ்சம் கேளு, அவசரப்பட்டு என்ன போட்டுறாத நரகத்தில், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்ன பேச போறா? சொல்லுவானாம், அல்லாஹ்வே என்ன இந்த நரகத்தில் போடுறதுக்கு பதிலாக என்ன மனைவியை போடு,
என்ற மனைவியை நரகத்தில் தூக்கி போடு, என்னை இந்த நரகத்தில் போடுறதுக்கு பதிலாக என்ற பிள்ளைகளை தூக்கி போடு, என்னை இந்த நரகத்தில் போடுறதுக்கு பதிலாக என்ற உம்மா அப்பாவை தூக்கி போடு, என்னை இந்த நரகத்தில் போடுறதுக்கு பதிலாக என்னுடைய அயலவர்களை தூக்கி போடு, என்னை இந்த நரகத்தில் தூக்கி போடுறதுக்கு பதிலாக இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களை தூக்கி போடு, என்னை இந்த நரகத்தில் போடுறதுக்கு பதிலாக இந்த பூமியில் இருக்க எல்லாரையும் போடியா அல்லாஹ் என்ன மட்டும் பாதுகாப்பு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எப்படியான ஒரு சுயநலம், என்ன எப்படியான சுயநலம். அந்த கட்டத்தில் தன்னை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி பொண்டாட்டி போனாலும் பரவாயில்ல, பிள்ளைகள் போனாலும் பரவாயில்ல, உம்மா அப்பா போனாலும் பரவாயில்ல, எல்லாரும் அல்லாஹ்வுடைய நெல்லடியார்கள், அன்பு சகோதரர்களே, தப்பேடா தக்குவாவை உள்ளத்துல கொண்டு வாங்க. நோம்புல இமாம் ஜமாத்தோட வந்து தொழுது ஆக்கள் எங்க? நோம்புல குர்ஆன் ஓதினாக்கள் எங்க? நோம்புல சுன்னத்து தொழுதாக்கள் எங்க? நோம்புல திக்ர் செஞ்சாக்கள் எங்க? நோம்புல தஹஜ்ஜுத் தொழுதவங்க எங்க? ஒவ்வொருத்தரும் கேளுங்க கையை வச்சு. நோம்புல மட்டும்தானா முஸ்லீம்? நோம்புல மட்டும்தானா இபாதத்து? நோம்புல மட்டும்தானா அமலே? தொழுங்க, குர்ஆன் ஓதுங்க அதிகமா. நஷ்டமில்லாத வியாபாரத்தை பத்தி அல்லாஹ் பேசுறான். நஷ்டமில்லாத வியாபாரம் 3 விஷயம் இருக்கு, வாழ்க்கையில கடைபிடிங்க. ஒன்னாவது, அதிகமாக குர்ஆன் ஓதுங்க. குர்ஆன் நோம்புல மட்டும் ஓதுறல்ல, மாஷா அல்லாஹ். பள்ளிக்கு பக்கத்திலே பெரிய ஒரு மதரசா, அழகான ஜீனத்துள்ள மூஞ்சிகள் விளங்குது, ஹாஃபிதுகள், உலமாக்கள், மாணவர்கள் ஓதிக்கொண்டே இருக்கிறாங்க. அது உங்க ஊருக்கு பரக்கத்து, உங்க பஜாருக்கு பரக்கத்து, உங்க ஏரியாவுக்கு பரக்கத்து. அது அவங்க ஓதிக்கொண்டு இருப்பாங்க, நீங்க ஓதுங்க உங்கள வீட்டுல. 8 பேர் இருந்தா 8 பேரும் குர்ஆனை ஓதுங்க. எத்தனை குர்ஆன் ஹத்தம் செஞ்சிருப்பீங்க சொல்லுங்க பாப்போம். நோம்புல மட்டும்தான் ஹத்தம் செய்யறதா? இல்ல நோம்புல மட்டும்தான் குர்ஆன் ஓதிப்படி மூடி வைக்கிறதா? ஒவ்வொரு நாளும் ஓதுங்க, தருக்கு வச்சு ஓதுங்க. நான் மௌத்தா போனதுக்கு பின்னால என்ன மையத்தை வச்சுட்டு சொல்லணும், இவரே 300 குர்ஆன் ஹத்தம் செஞ்சிருக்கிறாரு, 400 குர்ஆன் ஹத்தம் செஞ்சிருக்கிறாரு சொல்லணும். கழுத்துறையில ஒரு மனிதரை அடிக்கடி நான் சந்திக்கிறேன். எப்ப பார்த்தாலும் ஓதிக்கிட்டே இருப்பார், எப்ப பார்த்தாலும் ஓதிக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் அவரை போயிட்டு சந்திச்சு பேசி கேட்கிறேன், ஹஜ்ஜார் எத்தனை குர்ஆன் ஹஜ்ஜா நீங்க ஓதி இருப்பீங்க? முன்பக்கத்தை பிரட்டி காட்டினார். பார்த்தா அந்த குர்ஆன்ல முன்பக்கத்துல 873 மார்க் போட்டு வச்சிருக்கிறார். அப்ப நான் கேட்கிறேன், ஹஜ்ஜார் 873 குர்ஆன் ஹத்தம் செஞ்சிருக்கிறீங்களா? தலையாட்டினார். சுப்ஹானல்லாஹ், 873 குர்ஆனை ஓதி இருக்கிறார். பாப்பா, நீ மௌத்தா போனதுக்கு பின்னால மௌலிமார்களை லெப்பமார்களை கூட்டிட்டு வந்து ஒரு குர்ஆனை ஓதி முடிச்ச ஹத்தம் செய்யறதுக்கு வச்சிராத. நீ ஓது, உண்ட குர்ஆனை நீ ஓது, உனக்கு நீ ஓது, அதிகமா ஓதிக்கிட்டே இரு. குர்ஆன் ஓத 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 வீட்டுல பரக்கத்து, மனசுக்கு திருப்தி, மனசுக்கு ஒரு சந்தோஷம். நாளை மறுமையில அல்லாஹ் அடியானை கூப்பிட்டு, அடியானே நீ உலகத்துல தொழுதுமாய் வருது தொழுது காட்டு, அடியானே நீ உலகத்துல நோன்பு பிடிச்சமாய் வருது நோன்பு பிடிச்சு காட்டு, அடியானே உலகத்துல ஹஜ் செஞ்சமாய் வருது ஹஜ் செஞ்சு காட்டு. அப்படி சொல்றல்ல, அப்படி சொல்றல்ல. அடியானே உலகத்துல குர்ஆன் ஓதின மாதிரி இங்க ஓதி காட்டு. அல்லாஹ்க்கு முன்னால ஓதுற பாக்கியம், அல்லாஹ்க்கு முன்னால ஓதுற பாக்கியம். இன்னஹு லذிக்ருல் லக வ லிகௌமிக வ ஸௌஃப துஸ்அலூன். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே நாயகமே, உங்களையும் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய கூட்டத்தையும் சமூகத்தையும் உம்மத்தையும் நாளைக்கு விசாரிக்கப்படுறீங்க. இந்த குர்ஆனை பத்தி விசாரணை இருக்கு, விசாரணை. குர்ஆனுக்குரிய ஹக் என்ன?
அதனால அதிகமாக குர்ஆன் ஓதுங்கோ, தொழுகையை நிலைநாட்டுங்க. தொழாம இருக்க வேணாம். ஒரு விஷயத்தை சொல்லவா, அது உங்களுக்கு ஜீரணிக்குதோ ஜீரணிக்கலையோ எனக்கு சரி வராது. ஆனா நான் சொல்ல வேண்டியதை சொல்றேன். தொழுகை இல்லாத ஒத்தனை உங்களோட வீட்டுல வச்சுட்டு இருக்கிறது, உங்களோட பெட்ல வச்சிருக்கிறது, உங்களோட கடையில வச்சிருக்கிறது, உங்களோட வீட்டுல வச்சிருக்கிறது, உங்களோட தொழிலகத்துல வச்சிருக்கிறது, நாயை வச்சிருக்கிறத விட கேவலம். நாயை வச்சிருக்கிறத விட கேவலம். உலகத்தில கேவலமான மிருகங்களை பத்தி இமாம்கள் கொண்டு வர நேரம் பன்றி நாயை கொண்டு வந்திருக்கும். முதலாவது பன்றி, இரண்டாவது நாய். இந்த நாயை விட பன்றியை விட மிக கேவலமான ஒரு மிருகம் இருக்கும் என்றால் தாரிக்கு ஸலா, தொழுகையை விட்டவன், தொழுகை இல்லாதவன். அதனால தொழுகை இல்லாம இருக்க வானம். எல்லாத்துக்கும் காரணம் சொல்லலாம், இதுக்கு மட்டும் காரணம் சொல்ல ஏலா வாப்பா, ஏலா. இதை நீ சும்மா சாதாரணமா நினைச்சு கொள்ளாதே. இது ஆகப்பெரிய ஒரு பாவம், தொழுகை இல்லாம இருக்கிறது. இத கல்புக்கு எடு. மூணாவது சதகா, ரகசியமாக பரகசியமாக சதகா கொடுக்கிறது. சதகா ஒரு வாழ்க்கையில பரக்கத்தை ஏற்படுத்தும், தொழில பரக்கத்தை ஏற்படுத்தும். நோய்கள், திடீர் மௌத்துகள், ஆபத்தான நோய்கள் இருந்தெல்லாம் பாதுகாக்கும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அந்த சஹாபி வந்து கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், அதிகமாக சுவர்க்கத்துக்கு போற அமல சொல்லித்தாங்க. ஒன்று என்ன சொன்னாங்க? தக்வல்லாஹ். இரண்டாவது ஹுஸ்னுல் குல்க், நல்ல குணத்தை எடுத்துக்கோ. அக்லாக் இல்லைன்னா இஸ்லாம் இல்லை. இவனுக்கிட்ட ஒழுங்கா பேச தெரியாட்டி, ஒழுங்கா நடக்க தெரியாட்டி, ஒழுங்கா இருக்க தெரியாட்டி, இவனுக்கிட்ட என்ன இஸ்லாம்? இஸ்லாம் தான் அக்லாக், அக்லாக் தான் இஸ்லாம். மனுஷனை மதிக்க பழகிக்கோங்க. நீங்க எந்த லெவல்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுக்கு கீழே இருக்கிற மக்களை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு பொம்புல, கருப்பு பொம்புல, அழகி இல்ல, எல்லா வம்சத்தை சேர்ந்த பொம்புல இல்ல, ஒரு கருத்த பொம்புல, அடிமை பொம்புல, பள்ளியில வேலை செஞ்சிட்டு இருக்கிறது. ஒரு நாள் இந்த பொம்புல காணோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எங்கப்பா வளமையா இந்த பள்ளியை கூட்டுற துடைக்கிற ஒரு பொம்புல வந்துகிட்டு இருந்த காணல. யாரு சொல்றது? அந்த பொம்புல மௌத்தா போய்த்தாவே. துடிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனப்பா செல்லல, செல்லி இருந்தா நானும் கலந்து கொண்டிருப்பேனே. போனாங்க, கபரை தேடி போனாங்க. கபரடிய நின்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு அந்த பொம்பளை காண துஆ செஞ்சாங்க. இந்த பண்பு வரணுங்கிற வாழ்க்கையில எல்லாரையும் மதிக்கிறது, நல்ல நம்பிக்கிறது. ரெண்டு விஷயத்துக்கு குர்ஆன்ல ஆக மோசமான விஷயம், அல்லாஹ் சபிக்கிற, லஅனத்து செய்யற ரெண்டு பாவம். அதுல ஒன்றுதான், அது ரெண்டும் சூறாவாக ஆரம்பிக்குது. வயல் என்று ஆரம்பிக்குது. வயலுல் லில் முத்தஃபிஃபீன் வயலுல் லிக்குல்லி ஹுமஸத்தில் லுமஸா. ரெண்டு சூரா. ஒன்று, மனுஷன் மானத்தில் விளையாடினவனுக்கு நாசம் என்று உண்டாகட்டும். அல்லாஹ் சபிக்கிறான். சும்மா அப்படி இப்படி பேசுறது, கலைக்கிறது, குத்தி காட்டுறது, கண்ணை காட்டுறது, முன்னுக்கு அனுப்பி பின்னுக்கு அப்படி இப்படி செல்றது, இப்படிப்பட்டவனுக்கு நாசம் அல்லாஹ் சபிக்கிறான். அல்லாஹ்வுடைய சாபத்திலிருந்து தப்பேலாம். வயலுல் லில் முத்தஃபிஃபீன், வியாபாரிகள், அளவு நிர்ணயில மோசடி செய்யற வியாபாரிகள், அவங்களுக்கு நாசம் ஏற்படுத்தும். அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்பட எப்படி வியாபாரத்துல பரக்கத்து வர போற? அதனால அதையும் கொஞ்சம் யோசனைக்கு எடுத்து பயத்தோட தக்வாவோட வாழ்ந்து நல்லவங்களாக மரணிக்கிறதுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தல்வானாக. யா அல்லாஹ், எமது பாவங்கள் எல்லாம் நீ மன்னிப்பாயாக. பெற்றோர்கள், மனைவி, குழந்தைகள், உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், என்னோட உஸ்தாதுமார்கள் எல்லாரையும் நீ மன்னிச்சிருவாயாக. இந்த மஸ்ஜிதில் கலந்து கொண்டிருக்கிற எல்லாரையும் நீ மன்னிச்சிருவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.